பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நமக்கு கொடுத்த பின் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதார வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். மகிமையின் தேவனின் மக்களே, இஸ்ரவேலே என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். நம்மில் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவதற்கு முதலில் நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறார். கொடுக்காமல் அவர் எதையும் கேட்பதே இல்லை. எப்படி தாவீதின் மூலம் பேசுகிறார் பாருங்கள். நீர் அவனை, மனுஷனை, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டினீர். சங்கீதம் 8:5. நாம் பிறக்கும் போதே தேவனால் மகிமையும் கணத்தையும் பெற்றவர்களாய் முடிசூட்ட பெற்றவர்களாகத்தான் பிறந்திருக்கிறோம். நம்முடைய பிறப்பு சாதாரணமானது அல்ல. இது எல்லாருக்கும் உரியது. அதாவது தேவனுடைய படைப்பிலே உயர்ந்த ஜீவராசி மனிதன். இது ஒரு மகிமை. இந்த மனிதனோடு தான் அவர் உறவாட விரும்புகிறார். அவர் படைத்த படைப்புகளை எல்லாம் வெளியே பாருங்கள். அதோடவா அவர் பேச விரும்புகிறார்? நமக்காகத்தான் சர்வத்தையும் படைத்தார். இது நமக்கு கொடுத்த முடிசூட்டின கணம். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். தேவ சாயலாகவே நம்மை படைத்துள்ளார். அவருடைய சாயலாக படைத்துள்ளார். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக, ஆத்துமா, சரீரம் அல்ல, அவருக்கு ரூபம் கிடையாது, ஆத்துமா. அவர் எப்படி சிந்திக்கிறார், அவர் எப்படி நேசம் வைக்கிறார், அந்த ஆத்துமா போல மனுஷனை, தன்னுடைய ஆத்துமாவை போலவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்பிலே வேறு எதற்கும் இந்த மகிமையை கொடுக்கவில்லை. ஆகவே தேவன் நம்மோடு உறவாட பேச விரும்புகிறார். அவருடைய பாஷை நமக்கு புரியும், நம்முடைய பாஷை அவருக்கு புரியும். ஆகையால் தான் நாம் இனி ஒரு நபரை, ஒரு மனுஷரை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இவன் தேவ சாயலை பெற்றவன். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அறிவுறுத்துகிறார். பொதுவாக எல்லா மனிதனுக்கும் உண்டான மகிமை தேவ சாயலை பெற்றிருப்பது. தேவனை துதித்து ஆராதித்து பின் அதே வாயால் அவரது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை வெறுப்பது, அருவறுப்பது, நிந்தையாய் பேசுவது, கனவீனப்படுத்துவது என்றால் இது எப்படி என்று கேட்கிறார். முரண்பாடாக இருக்கிறதே என்கிறார். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டு இயேசுவால் நம்பிக்கை கொண்டு மக்களுக்கு இனி ஒரு மகிமை உண்டு. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இனி ஒரு மகிமை உண்டு. யோவான் 17 அதிகாரம் 22 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு பிதாவிடம் ஜெபிக்கிறார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த மகிமை பிறப்பினால் வருவதல்ல, மறுபிறப்பினால் வரும் மகிமை. மறுபிறப்படைந்த அத்தனை பேருக்கும் இயேசுவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் கொடுக்கிறார். எங்கிருந்து கொடுக்கிறார்? பிதா தனக்கு கொடுத்ததை நமக்கு கொடுக்கிறார். அப்போ பாரபட்சமே கிடையாது. இயேசுவுக்கு என்ன மகிமையை பிதா கொடுத்தார், அதே மகிமையை தான் நமக்கும் கொடுக்கிறார். இயேசுவின் மூலம் பெற்ற மகிமை. தற்போது நாம் இரட்டத்தனையான மகிமையை பெற்றிருக்கிறோம். இதை மறக்கக்கூடாது. பிறப்பினால் வந்த மகிமை கணம், மறுபிறப்பினால் வந்த மகிமை இது பெற்ற மகிமை. ஆகையால் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார் என்று வேதத்தில் கேட்கிறார். உபாகம் 33:29. ஒருவரும் இல்லை, நமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் நமக்கு மகிமையை பொருந்திய பட்டயமும் அவரே, கர்த்தரே. இதன் பொருள், இந்த பூமியில் வாழும் வரை நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, வழி நடத்துதல் உண்டு. அவரிடமிருந்து தான் வருகின்றன, எந்த மனிதனிடமிருந்து அல்ல. அவரே, அவரே. ஆனால் மனிதர்கள் மூலமாகத்தான் செய்வார். அந்த மனிதன் கருவி மட்டுமே, செய்வது அவரே. இந்த மகிமை நமக்கு உண்டு. அடுத்த பாட்டு தான் இன்றைய செய்தி. இப்படி நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கும் கர்த்தர் நம்மில் அவர் மகிமைப்படுவேன் என்கிறார். அவர் மகிமைக்குரியவருங்க. அவர் மகிமையே ஆனவர், மகிமையின் பிறப்பிடம். சங்கீதம் 19:1 விளக்குகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவர் படைத்த அனைத்து படைப்புகளும் அவரது மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த மனுஷனிடம் இருந்து தான் அவர் மகிமையை விரும்புகிறார். இருந்தும் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நல்ல தனவந்தனுக்கு ஒரு 5 மக்கள் 6 மக்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அவர்களுக்கெல்லாம் நிறைய பிரித்து கொடுத்திருக்கிறார். மக்கள் இவரை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் வெளியில் இருக்கிறவர்கள் அந்த தகப்பனை சொல்லுகிறாரு, உங்கள் மக்களை போல இருக்க வேண்டுங்க. என்ன ஒரு பணிவு, தாழ்மை, ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை என்று அந்த பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது தகப்பன் சந்தோஷப்படுகிறார், மகிமைப்படுகிறார். இதுதாங்க. அதே போலத்தான் இந்த தகப்பன் நம் மூலமாக நம்மை பற்றி கேள்விப்படும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். நம்மை பார்ப்பவர்கள் நம்மை அல்ல, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லவா? இது அவருக்கும் மகிமை. அன்பர்களே, சபையில் இருக்கிற விசுவாசிகளும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, முதலில் நம்மைத்தான் பார்க்கிறார்கள். நமது பேச்சு, செயல், குடும்பம், பிள்ளைகளை வளர்க்கும் நேர்த்தி, சமுதாயத்தில் பங்கு பார்த்த பின் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா என்று சொல்கிறார்கள். காண்கிறார்கள், கிறிஸ்துவை காண்கிறார்கள். இதுதான் அவர் நம்மில் மகிமைப்படுவது. இதை புரிந்த பவுல், இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கலாத்தியர் 2:20. இப்படி நாம் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். இதை நம்மை காணும் மக்கள் சொல்ல வேண்டும். இதற்கு ஆசீர்வாதம் பெற்ற பின் இப்படி சரியாக நடக்கிறேன் என்பவர்கள் கர்த்தர் வேதனைப்படுகிறார். இரண்டாவது, அவர் நம்மை பயன்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். இதையும் பார்த்த மக்கள் இவர்கள் தெய்வ மகிமைக்குரியவர் என்று அந்நியர்களால் பேசப்படுவதை விரும்புகிறார். தம் பிள்ளையினுடைய பேச்சு, செயல், காரியங்கள் மூலம் மகிமைப்படுகிறார். நம்மை பயன்படுத்தி அவர் மகிமைப்படுகிறார். நமக்கு பாதுகாப்பு கொடுத்து மகிமைப்படுகிறார். தானியேலை சிங்கக்கபிலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் உத்தரவு போட்ட தரியவே சொல்லுகிறான், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வருகின்ற நிற்கும். தானியேல் 6:26. இப்படி சொல்ல வைத்ததற்கு காரணம் தானியேலின் விடாப்பிடியான பக்தி, வைராக்கியம். இதை அவர் விரும்புகிறார். உயிரே போனாலும் போகட்டும், என் தேவனை தவிர நான் மற்றவர்களை பணிந்து கொள்ள மாட்டேன் என்ற நிலை. அவருக்கான காரியங்களில் ஒரு வைராக்கியம். இது எல்லாம் நல்லா இருந்தால் சரிங்க, எத்தனை பிரச்சனை எங்களுக்கு மாறி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இப்படி நீங்கள் சொல்லுவீங்களா என்று நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுகிறது. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கும் துன்பம் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாருக்கும் உண்டு. மனிதனாக பிறந்தால் உண்டு, எதுவரை உண்டு? நம்ம இந்த பூமியிலிருந்து எடுபடு வரை உண்டு. அதை மறுக்கவே மறுக்கார்கள், உண்டு. அவர் சிக்ஷை கொடுக்கும் பொழுது, சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோமே, மகிமைப்படுகிறார். என் பிள்ளை எவ்வளவு அமைதியாக சகித்து கொண்டது என்று. அவர் ஒன்று அனுமதிக்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அது அவருக்கும் மகிமை. ஒருவருக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அப்படியே நாம் பாராமல் கொடுத்து விடுகிறோமே, அது மகிமை. அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லும் பொழுது மன்னித்து விடுகிறோமே, அது அவருக்கும் மகிமை. கீழ்ப்படிந்து நடப்பது அவருக்கும் மகிமை. எந்த பெற்றோருக்கும் ஒரு பிள்ளை கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் ஆனந்தம் கொள்வார்கள். அந்த பிள்ளை இவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை யாவரும், தரியூர் ராஜாக்களால் யாவரும் பார்த்தார்கள். இப்படி நாம் தேவனை குறித்த காரியத்தில் வைராக்கியமாக இருக்கும்போது, ஞாயிறு ஆராதனையா, ஞாயிற்றுக்கிழமை அவர் எங்கு வரமாட்டார். நம்மை பற்றி சொல்ல வேண்டும். கீழ்ப்படுதல், அவர் உண்மையுள்ளவர். முடிஞ்சால் செய்வார், முடியலாம் முடியாது என்று சொல்லிவிடுவார். ஒரு பேச்சில், செயலில் ஒரு தெளிவு, இப்படி சாட்சியில் இருக்க வேண்டும். நம் மூலமாக ஆண்டவர் ஒரு செய்ய விரும்புகிறார் என்று சொல்லும்போது நாம் விட்டு கொடுக்க வேண்டும், தயாராக வேண்டும். இது அவர் மகிமைப்படுகிறார். யாரை அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது ஏசாயா என்னை அனுப்பும், அடியானை அனுப்பும் என்று சொன்னார் அல்லவா, அதில் மகிமைப்படுகிறார். இதையெல்லாம் பார்ப்பவர்கள் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு பயம் உண்டாகிறது. அது அவருக்கும் மகிமை. நாம் அவருக்குள் வைராக்கியமாக நிற்கும்போது சிங்கத்தின் வாயும் கட்டி போடுவார், பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாது. எத்தனை உயர்வுகள் வந்தால் இது என்னால் உண்டானது அல்ல, என் தேவனால் வந்தது என்று தாழ்மையோடு இது கர்த்தருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். எங்கள் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இதுதான் அவருக்கு மகிமை. என் மகிமையை வேறொருவருக்கு கொடேன் என்றார். அப்படி என்றால் என்ன? எந்த மனிதனும் மகிமை எடுத்துக்கொள்ள முடியாது. அவரே செய்வார், அவரே மகிமைக்கு பாத்திரர். ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவரை மகிமைப்படுத்த, அதாவது கீழ்ப்படிய கிறிஸ்துவை வெளிப்படுத்த நம்மால் முடிந்த அளவுக்கு அத்தனைக்கு கிருபை கொடுக்கிறார். அதாவது அவர் நம்மில் மகிமைப்பட இடம் கொடுக்கும்போது அவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். எப்படி? நீங்களும் நானும் ஜெபித்தால் அப்படியே நடக்கும், பதில் கொடுப்பார். ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார். எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான்.
உதாரணம் சொல்கிறேன். யோசுவா 1:11 யோசுவா இப்படி சொல்கிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே நாம் யோர்தானை கடந்து போவோம். யோர்தானை கடந்து போவீர்கள், எப்படி கடக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் 3 நாளைக்குள்ளே என்று அவர் சொல்லவில்லை. யோசுவாவே சொல்லுகிறார், என் பிள்ளை சொல்லிவிட்டான் என்னது வார்த்தையை நிலைப்படுத்தினார். இதே யோசுவாதான சூரியனை சந்திரனை நெல் என்றான், நின்றதே. அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார். நமக்கு அந்த தைரியம் வேண்டும், நமக்கு அந்த தெளிவு வேண்டும். நாம் குற்றமுள்ளவர்கள் தான், பாவம் செய்கிறவர்கள் தான். அதை நாம் எடுத்து முன்னாடி வைத்துக்கொண்டு ஐயோ நான் பாவி என்று ஒழுங்கக்கூடாது. நமக்கு செய்வார். எலியா பாடுள்ள மனுஷன், நம்மை போல தான். 3 வருடங்கள் மழை வராது என்றார், வரவில்லையே. மறுபடியும் கருத்தாய் ஜெபித்தான், மழை வந்ததே. செய்தாரல்லவா? உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். இதுதாங்க அவர் நம்மை மகிமைப்படுத்துது, நாம் அவரை மகிமைப்படுத்து. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்கள் வாழ்வில் எல்லா பகுதியிலும் மகிமைப்படுவீராக. அதற்காகவே நீர் எங்களை அழைத்து ரட்சித்து மகிமைப்படுத்தி வருகிறேன். உம்மை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய வாழ்வில் லட்சியம். அதற்கு உம்முடைய கிருபை போதுமானது. உங்கள் உள்ளம் மகிழட்டும் தகப்பனே. எங்களை நினைக்கும் போது நீர் ஆனந்தம் கொள்ள வேண்டும். உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு பேச்சும் செயலும் அவர் மீது கொண்ட நேசத்தை வெளிப்படுத்துமானால் அதுவே அவர் என்னில் மகிமைப்படுவதாகும். ஆமேன். ஹல்லேலூயா.